பட்டுப்போலில இருக்கும், பொறி போல பூ பூக்கும், தின்ன காய் காய்க்கும், தின்னாத பழம்பழுக்கும். அது என்ன? முருங்கை. சரி, எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மல்டி விட்டமின் முருங்கை. மட்டக்களப்பின் பாரம்பரிய முறையில் முருங்கையில சொதி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்து அதுக்குள்ள உப்பு, மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவையான அளவு, நான் கடல் உப்பு, கல்லுப்பு எடுத்திருக்கிறேன், அதுவும் தேவையான அளவு, மற்றது மாங்காய், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட வேணும். இதில் மாங்காய்க்கு பதிலாக புளி மாங்காய் அல்லது தேசப்புளி 2 புளி தான் முருங்கையிலைக்கு சேர்க்கிறது. அது அவிஞ்சத்துக்கு பிறகு தேங்காய் பாலில் தண்ணி பால்னு சொல்லுவாங்க, அல்லது 3ஆம் பால்னு சொல்லுவாங்க, அதை விட்டு கொஞ்சம் கொதிக்க விட வேணும். பாரம்பரிய முறை என்று சொல்லக்குள்ள இதுக்குள்ள தக்காளி பழமோ தாளிப்போ சேர்க்கிறது இல்லை. மீன் சின்ன அல்லது நண்டு சின்ன சேர்த்து காய்ச்சுவாங்க. இதை மணப்பு என்று சொல்லுவாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு இப்போ முருங்கையிலையை போடுறேன். போட்டு இதுக்குள்ள தேங்காய் பால், தலைப்பால் அது 1/4 கப் விடுறேன். விட்டு ஒரு மேசக்கரண்டி சீரகம் போட போகிறேன். போட்டு கிளறி விட்டு இறக்க போகிறேன். இந்த சூட்டிலே முருங்கையில அவிஞ்சிரும். இதை நீங்கள் நல்லா அவிய விடக்கூடாது. முருங்கையிலேயே அந்த பச்சை நிறம் மாற முதலே எடுத்துட வேணும். முருங்கையில சொதியுடன் விடைபெறும் நாங்கள் அக்ஷு மற்றும் நன்றியுடன் தீபாரமணன். பாய் சொல்லுங்க. பாய்.